ஸோ இவ்வளவு நேரம் வந்து போன செஷன்ல வந்துட்டு ஒரு விர்ச்சுவல் மிஷின்ல இஷ்யூ வந்தா என்னென்ன காசஸ் இருக்கும், என்னென்ன ட்ரபிள் ஷூட் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த செஷன்ல வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கெஸ்ட் ஓஎஸ் லெவல்ல ஒரு இஷ்யூ வந்தா நம்ம எப்படி வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின். இந்த விர்ச்சுவல் மிஷின் கெஸ்ட் ஓஎஸ் போகணும் அப்படின்னா நீங்க வந்து லான்ச் வெப் கன்சோல் கொடுத்தீங்கன்னா கெஸ்ட் ஓஎஸ் வந்துடும். சரிங்களா? சில சென்டர் கலெக்டர் தான் உள்ள வந்துடும். ஸோ இந்த கெஸ்ட் ஓஎஸ் இப்போ கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, ஸோ யூசரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சர்வர் ஒர்க் ஆகல அவ்வளோதான் சொல்லுவாங்க. எனக்கு வந்து சர்வர் ஒர்க் ஆக மாட்டேங்குது, சரியா ரெஸ்பாண்ட் ஆக மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ரைட் கிளிக் பண்ணாலே ஒரு ஒரு 2 செகண்ட் எடுத்துக்குது, அந்த மாதிரி தான் அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ யூசரை பொறுத்த வரைக்கும் இது கெஸ்ட் ஓஎஸ்ல இஷ்யூவா இல்லை விஎம் லெவலில் இஷ்யூவான்னு தெரியாது. பட் அது நம்ம தான் வந்து இது நான் 2 டாபிக் நான் பிரித்து எடுக்கிறேன். கெஸ்ட் ஓஎஸ்ல இஷ்யூ தனியாக எடுக்கிறேன், விஎம் லெவலில் தனியாக எடுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் அப்படிங்கிறத நான் பிரித்து எடுக்கிறேன். பட் இது இப்போ நீங்கள் வந்து ஒரு என்வரான்மெண்ட்ல விண்டோஸ் பிளஸ் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தீங்க அப்படின்னா நீங்க விஎம் லெவல்லையும் செக் பண்ணணும், கெஸ்ட் ஓஎஸ் லெவல்லையும் செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ நீங்க வந்து விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்க கெஸ்ட் ஓஎஸ் லெவல் ஆக்சஸே கிடையாது, உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு விஎம்ஆர் லெவல்ல மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க விஎம்ஆர் லெவல்ல மட்டும் தான் செக் பண்ண முடியும், கெஸ்ட் ஓஎஸ் லெவலில் செக் பண்ண முடியாது. இப்போ நீங்க ஒரு விண்டோஸ் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கீங்க வச்சுப்போம், அப்போ நீங்க வந்து கெஸ்ட் ஓஎஸ்க்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். அப்போ அதுலயுமே நீங்க செக் பண்ணணும். சில ட்ரபிள் ஷூட்டிங் இப்போ யூசர் வந்து ரிப்போர்ட் வந்து பண்றாங்கன்னா எனக்கு வந்து சர்வர் ஸ்லோவா இருக்குது, சரியா வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது, அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலே ஸ்லோவா இருக்கு, என்னோட என்ட்ரி அந்த அப்ளிகேஷன் போடுறப்ப ரொம்ப ஸ்லோவா தான் என்ட்ரி ஆகுது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரீசன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைம்ல நம்ம விஎம் லெவலில் செக் பண்ணிட்டோம். அது நம்ம போன செஷன்ல பார்த்தோம், விஎம் லெவலில் என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ இந்த செஷன்ல வந்துட்டு கெஸ்ட் ஓஎஸ் லெவலில் அந்த விண்டோஸ் சர்வர் ஓஎஸ் லெவலில் என்ன செக் பண்ண போறோம். ஸோ கெஸ்ட் ஓஎஸ் நான் சொல்றது விண்டோஸ் சர்வர் தான், லினக்ஸ் சர்வர் வந்து நம்ம பார்க்க மாட்டோம். பொதுவா ஒரு விண்டோஸ் பிளஸ் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் எடுப்பாங்க எல்லா கம்பெனிலையும். சரிங்களா? ஸோ லினக்ஸ் சர்வர் உங்களை பார்க்க விட மாட்டாங்க. லினக்ஸ் சர்வர்ல இஷ்யூ இருக்குது அப்படின்னா கெஸ்ட் ஓஎஸ் லெவல் நம்ம அந்த விஎம் லெவல் நம்ம செக் பண்ணிடுவோம். பட் கெஸ்ட் ஓஎஸ் லெவல்ல செக் பண்றதுக்கு நம்ம அந்த எல்லாமே செக் பண்ணுவோம். விஎம் லெவல்ல எல்லாம் ப்ராப்பரா இருக்கா, லைக் ESXi பேட்சிங், விஎம்மோட விஎம் டூல், விஎம்மோட செட்டிங்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்குன்னா நம்ம வந்து அந்த டிக்கெட்டை வந்து லினக்ஸ் டீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஹாய் லினக்ஸ் டீம், எங்க சைட்ல நாங்கள் விஎம் லெவலில் செக் பண்ணிட்டோம், விஎம் லெவல் எல்லாமே ப்ராப்பரா இருக்குது, பட் நீங்க ஓஎஸ்ல கெஸ்ட் ஓஎஸ் லெவலில் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம லினக்ஸ் டீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பட் இந்த சினாரியோல நம்ம தான் எல்லாமே செக் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ விண்டோஸ் லெவலில் நம்ம இப்போ என்ன செக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ யூசர் வந்து ஸ்லோவர்னு சொல்றா, ஆப்வியஸா நீங்க வந்து இதுல செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா டாஸ்க் மேனேஜர் போங்க. டாஸ்க் மேனேஜர்ல போனீங்கன்னா இதோட சிபி யூசேஜ் எவ்வளவு, மெமரி யூசேஜ் எவ்வளவுன்னு பாருங்க. அப்படி பார்த்துட்டு எந்த ப்ராசஸ் வந்து எந்த அப்ளிகேஷன் வந்து சிபி யூசேஜ் அதிகமா எடுத்துக்குது, எந்த அப்ளிகேஷன் வந்து மெமரி யூசேஜ் அதிகமா எடுக்குது நீங்க செக் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா சிபி யூசேஜ் 96% காமிக்குது, ஆல்மோஸ்ட் 100% காமிக்குது. பட் இப்பதான் பவர் ஆன் பண்ணா இல்ல காமிக்குது. மெமரி யூசேஜ் வந்து 15% காமிக்குது. ஸோ இது மோஸ்ட்லி அப்ளிகேஷன் டிபெண்டன்சி. விண்டோஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் எல்லாமே ப்ராப்பரா இருந்தாலே சர்வர் வந்து கெஸ்ட் ஓஎஸ் வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு அப்ளிகேஷன் சர்வர்னு வச்சுப்போம், ஒரு எஸ்கியூஎல் சர்வர்னு வச்சுப்போம். எஸ்கியூஎல் சர்வருக்கு வந்துட்டு பெரிய விஎம் வந்து ப்ரொவைஷன் பண்ணணும். லைக் சில என்வரான்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 5 TB ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 64 GB அல்லது 120 GB அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. CPU பார்த்தோம்னா 10 CPU 20 CPU அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா எஸ்கியூஎல் சர்வர் வந்து ஹிட் ஆகிக்கிட்டே இருக்கும், டேட்டா வந்து ஹிட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ டேட்டா ஹிட் ஆகுறப்ப வந்து பார்த்தோம்னா அந்த சர்வர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அதோட ப்ராசஸ் வந்து 24/7 ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ 24/7 ரன் ஆகுறப்ப அதோட ஹெல்த் வந்து கரெக்டாக வைக்கணும் அப்படின்னா CPU மெமரி வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ CPU யூசேஜ் மெமரி யூசேஜ் அதிகம் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதுவும் சேம் சினாரி தான். அப்ளிகேஷன் ஆப்டிமைஸ் பண்ணி பார்க்கணும். லைக் அந்த அப்ளிகேஷனை வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் நீங்க எந்த அப்ளிகேஷன் வந்து அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணுதோ, CPU மெமரி கன்சியூம் பண்ணுதோ, நீங்க அந்த டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அது அவுடேட்டட் அப்ளிகேஷனா பாருங்க, அப்டேட்டட் அப்ளிகேஷனா இல்லை அவுடேட்டட் அப்ளிகேஷனா பாருங்க. லைக் அதை நீங்க வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இதுல செக் பண்ணிக்கலாம். appwiz.cpl appwiz.cpl அப்படின்னா ஆட் அண்ட் ரிமூவ் ப்ரோக்ராம். சரிங்களா? ஸோ ஆட் அண்ட் ரிமூவ் ப்ரோக்ராம் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து க்ரோட் சைக் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. க்ரோட் சைக் அப்படின்னா ஒரு
ஆன்டிவைரஸ் மாதிரி அந்த அது ஒரு அப்ளிகேஷன் சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்போ இன்ஸ்டால் ஆகிருக்குது, எந்த டேட் இன்ஸ்டால் ஆகிருக்குது, எவ்வளோ எம்பி, இதோட வெர்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இன்ஸ்டால் டேட் பார்த்தீங்கன்னா நான் 2வது மாதம் தான் இன்ஸ்டால் ஆகிருக்குது. இதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 7.06. நம்ம நெட்டில் போட்டு பார்க்கலாம் இதோட வெர்ஷன் என்ன. அது பெரிய பெரிய அப்ளிகேஷன், இதெல்லாம் சின்ன சின்ன அப்ளிகேஷன் தான். அதனால ஒரு பெரிய பிரச்சனை வராது. இந்த இதனால ஒரு பெரிய பிரச்சனை வராது. ஏன்னா அந்த அப்ளிகேஷன் சைஸ் வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம். சின்ன அப்ளிகேஷனா பெரிய அப்ளிகேஷனாங்குது. ஒரு SQL மாதிரி ஒரு ஹெவியான அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட அந்த வெர்ஷன் வந்து கரெக்டான ப்ராப்பரான அப்டேட் இருக்கணும் சரிங்களா. லைக் நீங்க அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த வெர்ஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த வெர்ஷன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சரி இதே எடுத்துக்கிறேன். CrowdStrike விண்டோஸ் சென்சாரே எடுத்துக்கிறேன். ஒரு அப்ளிகேஷனோட வெர்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்க கூகுளில் போயிட்டு CrowdStrike Windows Sensor latest version. ஸோ இதுல போய் பார்க்கலாம் லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல நீங்க செக் பண்ணிக்கலாம் லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்குது, நம்ம கிட்ட என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். இதுல வந்து நீங்க டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அதுலயே காமிக்கும். இதுக்கு வந்து கேக்குது நேம் அட்ரஸ்லாம் கேக்குது. ஸோ நீங்க டவுன்லோட் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து என்ன வெர்ஷன் நீங்க கண்டுபிடிச்சலாம். லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்குது, இப்போ கரண்டா என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கு, இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம். ஓகே அப்ளிகேஷன் வந்து ரொம்ப அவுடேட்டடா இருக்கு போல. இப்போ நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணலாம் யூசருக்கு வந்துட்டு உங்க அப்ளிகேஷன் வந்து ரொம்ப அவுடேட்டடா இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் வந்து நீங்க வந்து அப்டேட் பண்ணுங்க, இஷ்யூ ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இல்லை அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம ரீஇன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். பட் அது உடனே நமக்கு அப்ரூவல் கிடைக்குமான்னு தெரியல. பட் அதை நம்ம அப்ரூவல் வாங்கணும். அவங்க அப்ரூவல் வாங்கிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ண முடியுமா, அதாவது இதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு புதுசாக இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். அந்த டேட்டாவெல்லாம் பேக்கப் எடுத்துட்டு அந்த கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ்லாம் அவங்க பேக்கப், இதெல்லாம் அவங்க பேக்கப் எடுப்பாங்க. நம்ம இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றது மட்டும் தான் நம்ம வேலை. அதுல கான்ஃபிகரேஷன் பண்றது செட்டிங்ஸ்லாம் பண்றது அவங்க வேலை தான். நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது, பண்ண மாட்டோம் சரிங்களா. ஸோ அவங்க எல்லாமே செக் பண்ண சொல்லுவோம். இந்த அப்ளிகேஷன் எல்லாமே செக் பண்ணி பாருங்க, செட்டிங்ஸ் எல்லாம் பேக்கப் எடுத்து ஒரு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை ரீஇன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்ல நான் வந்து சேஞ்ச் போனீங்கன்னா உங்களுக்கே வரும். ரிப்பேர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அன்இன்ஸ்டால் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரிப்பேர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ரிலேட்டடா எதுவும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதுவே அந்த அப்ளிகேஷனை ரிப்பேர் பண்ணி பார்க்கும். இல்ல அன்இன்ஸ்டால் நீங்க ரொம்ப அவுட்டேட்டடா இருக்குது அப்படின்னா நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நியூ வெர்ஷனே கூட இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அப்படியும் நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி நீங்க வந்து இந்த அப்ளிகேஷனை கரெக்டா ப்ராப்பரா ஒர்க் பண்ண வைக்கலாம். அப்புறம் சொன்ன மாதிரி சம் சர்வீசஸ் வந்து ப்ராப்பரா ரன் ஆகல, இந்த அப்ளிகேஷன் சர்வீசஸ் ஏதோ சம் சர்வீசஸ் வந்து பேக்ரவுண்ட்ல ப்ராப்பரா ரன் ஆகல அப்படின்னாலும் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோவா இருக்கும். அப்ளிகேஷன் ஓகேனா இப்போ ஏதாவது சம் ப்ராசஸ் இருக்குன்னா இன்டர்னல் ப்ராசஸ் ஆன்டி மால்வேர் அது இதுன்னு விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் ப்ராசஸ் இல்ல விண்டோஸ் ப்ராசஸ் இருந்தனா அதுவே நமக்கு சில டைம் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுது. கன்சியூம் பண்ணும். அது அன்னைக்கு கூட ஒருத்தங்க என்ன கேட்டாங்க, வந்து நம்மள ஒரு ப்ராசஸர் வந்துட்டு அதிகமா கன்சியூம் பண்ணுது என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதை நம்ம வந்து கில் பண்ணி அந்த டாஸ்கை கில் பண்ணவே முடியாது. நீங்க அதை ரீஸ்டார்ட் பண்ணி தான் முடியும். ரீஸ்டார்ட் பண்ணா மட்டும் தான் அந்த டாஸ்க்லாம் சம் சர்வீசஸ் வந்து உங்களால கில் பண்ணவே முடியாது. ஸோ கில்னா என்னன்னா நீங்க அந்த டாஸ்க் மேனேஜர் போனீங்கன்னா ஆமாண்ணே எண்ட் டாஸ்க் கொடுக்கலாம், அந்த டாஸ்க் கில் பண்ணலாம். அதான் சிலது நான் பார்த்தேன். இப்போ ஆன்டி மால்வேர் அது மாதிரி ஒரு சிலதெல்லாம் வந்து அதிகமா கன்சியூம் பண்ணுது. அது 43% அந்த மாதிரிலாம் கன்சியூம் பண்ணுது. சோ இப்போ நம்ம அதெல்லாம் வந்து நம்மளால என்டாஸ் கொடுக்க முடிஞ்சதுன்னா என்டாஸ் கொடுத்துலாமா பேக்ரவுண்ட் ப்ராசஸ், இல்லாட்டி வந்து ஆன்டி மால்வேர் வந்து இப்போ அதிகமா கன்சியூம் பண்ணுது அப்படின்னா யூசுவலா வந்து ஆன்டி மால்வேர் கன்சியூம் பண்ணதான் செய்யும் சரிங்களா. அது பேக்ரவுண்ட்ல ஏன்னா பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆன்டி வைரஸ்க்கான டெஃபினேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவான். உதாரணத்துக்கு இது வந்து மெக்காஃபி இல்ல சிமாண்டிக் எண்ட் பாயிண்ட் ப்ரொடக்ஷன் வச்சுப்போம். அப்ப அதோட வெர்ஷன் என்னன்னு நம்ம செக் பண்ணணும். அதை நீங்க இதுல தான் செக் பண்ணி ஆகணும். எங்க நம்ம அதான் apps.cpl இதுல வெர்ஷன் செக் பண்ணலாம். செக் பண்ணிட்டு இந்த வெர்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷனா இல்ல அவுட்டேட்டட் வெர்ஷனா செக் பண்ணலாம். சோ எப்பயுமே வந்து ஆன்டி மால்வேர் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவன் வந்து அப்பக்கப்ப அப்டேட் விட்டுட்டே இருப்பான். நீங்க அதை அப்பக்கப்ப நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறப்ப அது இஷ்யூ வராம ஓரளவு தடுக்கலாம். சம்டைம்ஸ் ஸ்டில் இஷ்யூ வருது அப்படின்னா நம்ம வந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதனால இல்ல ஒண்ணு பண்ணலாம், டெம்பரரி டிசேபிள் பண்ணலாம். ஆன்டிவைரஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஆப்ஷன் உண்டு. நீங்க வந்து இதுதான் இஷ்யூ நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ட்ரேல வந்து அந்த ஐகான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆன்டிவைரஸ் ஐகான் வந்து இந்த ட்ரேல ஓடும். இந்த ட்ரேல ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெம்பரரி டிசேபிள் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல டிசேபிள்னு வரும். ஸோ டிசேபிள் பண்ணி பார்த்துட்டு
அப்போ செட் பண்ண சொல்லுங்க. ஸோ ஸ்டில் எனக்கு வந்து டிசேபிள் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து முடிவு பண்ணிடலாம் ஆன்டிவைரஸ்ல ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம லேட்டஸ்ட் டெஃபினேஷன் எது இருக்கான்னு சொல்லி நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேண்ணா. இப்போ மற்ற ப்ராசஸ் ஏதாவதுண்ணா, இப்போ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் மற்ற ப்ராசஸ் அதிகமாக கன்சியூம் பண்ணா கில் பண்ண முடிஞ்சா கில் பண்ணிடலாமா நம்மளா? இல்லை அந்த மாதிரி கில் பண்ண அப்படியெல்லாம் நம்ம எடுத்தவொடனே சில ப்ராசஸ் எல்லாம் கில் பண்ண முடியாது. ஏன்னா சில ப்ராசஸ் எதுக்கு ரன் ஆகுது நமக்கு சில ப்ராசஸ் எல்லாம் தெரியாது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு SQL சர்வர் ரன் ஆகுது. நீங்க SQL சர்வரோட ப்ராசஸை கில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட சர்வீஸ் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. அப்ப அங்க இஷ்யூ வரும். சரிங்களா? சோ அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நீங்க வந்து அப்படி எடுத்தவொடனே எல்லாம் எல்லாத்தையும் கில் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன சர்வீசஸ் வந்து ரன் ஆகுது, என்னென்ன ப்ராசஸ் வந்து ரன் ஆகுது. இப்ப இத எண்ட் பண்ணலாமா வேண்டாமா பார்த்துட்டு தான் பண்ணணும். அதான் எட்ஜ் இதெல்லாம் ப்ரௌசர் இதெல்லாம் நம்ம இப்போ சர்வீசஸ் ஹோஸ்ட் டிஃபார்ம் சர்வர் நீங்க இந்த மாதிரி எட்ஜ் ப்ரௌசர் இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல ப்ராசஸ் ரன் ஆகும். அப்புறம் அடோப் சர்வீஸ் வந்து இப்போ பேக்ரவுண்ட்ல அப்டேட் சர்வீஸ் ரன் ஆகும். அதெல்லாமே நீங்க எண்ட் பண்ணி விடலாம். இல்ல உங்களுக்கு இந்த சர்வீசஸ் வந்து இல்ல உங்களுக்கு டவுட்டா இருக்குது. இப்போ WMA பெர்ஃபார்மன்ஸ் ரிவர்ஸ் அடாப்டர்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு டவுட்டா இருக்குது அப்படின்னா இந்த சர்வீஸ் நெட்ல போட்டு பாருங்க. இது எதுக்கான சர்வீஸ்னு பார்க்கணும். ஓகே, புரியுதுங்களா? அத பார்த்துட்டு தான் நீங்க வந்து இதை நம்ம வந்து எண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு செக் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு அப்பயுமே உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சர்வீஸ் எல்லாம் ப்ராப்பரா ஒர்க். விண்டோஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் சர்வர் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவு எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுது. டவுன் டைம் வாங்கி ரீஸ்டார்ட் பண்ணிடணும். புரியுது. ஓகே. ஆமா, டவுன் டைம் வாங்கி ரீஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, பெட்டர். சோ இதுல தெரிஞ்சு எவ்வளவு எடுக்குது அப்படிட்டு. சம்டைம்ஸ் அப்ளிகேஷன் கரப்டா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நம்ம ஸ்லோவா தான் இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் வந்துட்டு கரப்டா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல அது அந்த அப்ளிகேஷன் கரப்ட் வந்து நம்ம சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த டைமும் நமக்கு ஸ்லோவா தான் இருக்கும். அப்ளிகேஷன் கரப்ட் நமக்கு தெரியாது இல்ல நானா எப்படி அப்ளிகேஷன் வர்க் ஆகுது. இப்போ இதுல போஞ்சூர்னு ஒரு சர்வீஸ் ரன் ஆகுது. இதெல்லாம் தேவையில்லாத சர்வீஸ். ஏன்னா போஞ்சூர் அப்படிங்கிறது ஒரு ஆட் ஆனது. ஓகே. அது நான் பார்த்துருக்கேன். ஒரு ப்ரௌசர் வந்து ஏதாவது டவுன்லோட் பண்றப்ப இந்த ஆட் ஆன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உட்காந்துரும். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒன்றும் இல்லை, இதுல போயிட்டு போஞ்சூர் சர்வீஸ்னு போடுறேன். It is because of app that required Bonjour. It's a service that might be not asked for permission while installing. See, Bonjourங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு அப்ளிகேஷன். Might not have asked for your permission while installing Bonjour. புரியுதுங்களா? ஓகே. ஆனா அப்ளிகேஷன் கரெக்ட் எப்படின்னா நமக்கு தெரியுது. இது ஒன்னு கேட்கணும். புரியல. அப்ளிகேஷன் கரெக்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க இல்லையா? அது நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அது அப்ளிகேஷன் டீம் தானே நமக்கு சொல்லுவாங்க. இல்ல அப்ளிகேஷன் கரெக்ட்டா நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னா அது அந்த அப்ளிகேஷன் டீம் தான் சொல்லுவாங்க. அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்றப்ப ப்ராப்பரா ஓபன் ஆகாது, இல்ல ரொம்ப ஸ்லோவா ரெஸ்பாண்ட் ஆகும், இல்ல அந்த டேட்டா என்ட்ரி ப்ராப்பரா உலாது. அப்ப அவங்க தான் சொல்லுவாங்க ஏதோ அப்ளிகேஷன் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த டைம் தான் அப்ளிகேஷன் கரெக்ட் நம்ம முடிவு எடுத்துக்கலாம். அந்த அப்ளிகேஷன் ரிலேட்டட் சர்வீஸ் ரன்னிங்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணோம். ஓகே. ஆமா. Bonjour அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஆட் ஆன் நினைக்கிறேன். See, Bonjour is a process belonging to the networking application. This application created by Apple to use the Windows operating system. இது நமக்கு தேவையில்லை, அந்த சர்வீஸ் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையில்லை அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு நம்ம எண்ட் பண்ணிடலாம். தேவையில்லை நம்ம எண்ட் பண்ணா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டைமுக்கு 2 டைம் யோசிச்சு பண்ணுங்க. சில நீங்க அப்ளிகேஷன் சர்வீஸ் எண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்ல அப்ளிகேஷன் எல்லாம் யூஸ் இப்ப அந்த சர்வரை நான் இப்போ ஆக்சஸ் பண்றேன். இதே டைம்ல பேக்ரவுண்ட்ல 10 பேர் அந்த சர்வர் ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்பான். 10 பேர் அந்த சர்வர்ல வந்து என்ட்ரி போட்டுட்டு இருப்பான். நீங்க இங்க அப்ளிகேஷன் எண்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், அவன் கால் கத்த ஆரம்பிச்சிருவான். என்ன திடீர்னு அப்ளிகேஷன் ஒரு கால் சொல்லி நமக்கு தான் வந்து மெயில போட்டு டார்ச்சர் பண்ணுவான். அதனால நீங்க செக் பண்ணி தான் நீங்க வந்து பண்ணணும். அது கரெக்டா தப்பான்னு சொல்லி செக் பண்ணி தான் பண்ணணும். சரிங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு போலாம். ரொம்ப நேரம் அப்ளிகேஷன்ல இருந்துட்டோம். கெஸ்ட் OS பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் நீங்க முதல்ல செக் பண்ண வேண்டியது இதுதான், பெர்ஃபார்மன்ஸ் சார்ட் செக் பண்ணுங்க. அதுக்கடுத்து செக் பண்ண வேண்டியது உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. சி டிரைவ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அல்லது ஒரு 95% வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல ஆப்வியஸா பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவா தான் இருக்கும். கெஸ்ட் OS விண்டோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே சி டிரைவ் ஸ்பேஸ் வந்து
ஒரு 25 to 20% த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ மெயின்டைன் பண்ணணும். 30% வந்து நல்லது, அது 70% த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ நல்லது. அதே மாதிரி 80% 90% போகுது. உதாரணத்துக்கு 100 GB இந்த சீட் நம்ம கொடுத்துருக்கோம். இது எனக்கு எப்போ ஒரு 90 ஜிபிக்கு மேல போகுதோ இந்த யூசேஜ் இருக்கு இல்லையா, இப்போ ஆல்ரெடி இதுல வந்து எவ்வளவு யூஸ் ஆகுது அப்படின்னா 35 GB யூஸ் ஆகிட்டு இருக்கு. சரி, 35 GB ஃப்ரீயா இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 60 GB யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ எனக்கு எப்போ இந்த 3 GB 36 இல்லாம 2 GB ஃப்ரீயா இருக்கு, இல்லை 2 GB தான் ஃப்ரீயா இருக்கோ, இந்த இடத்துல ரெட் கலர் மார்க் காமிக்கும் அந்த டைம்ல சி டிரைவ் ஃபுல் அப்படின்னா. அந்த டைம்ல கண்டிப்பா இஷ்யூ வரும். சரிங்களா? அப்ப சி டிரைவ் ஃபுல் ஆச்சு அப்படின்னா அந்த சி டிரைவ் வந்துட்டு நம்ம செக் பண்ணணும், எதுக்காக ஃபுல் ஆச்சு, என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இல்ல எனக்கு வந்து இது கன்சிஸ்டன்டா இருக்குது, இந்த அப்ளிகேஷன் வந்து அதிகமா சி டிரைவ் ஸ்பேஸ் எடுத்துக்குது அப்படின்னா நீங்க வந்து வேற வழி இல்ல, விஎம்ஆர் லெவல்ல வந்துட்டு அந்த சி டிரைவ் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இங்க வந்து சி டிரைவ் அங்க இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணிட்டு தென் இங்க வந்துட்டு ஓஎஸ் லெவல்ல வந்துட்டு அந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல அதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ சி டிரைவ் ஸ்பேஸ் வந்து எப்பயுமே ஃபுல் ஆகக்கூடாது, ஆகாம நீங்க வந்து பாத்துக்கணும். சரிங்களா? தென் பேட்ச் வந்து கரெக்டா இருக்கணும். எம்எஸ் மைக்ரோசாஃப்ட் பேட்ச் நான் சொல்லியிருக்க மாதிரி எப்பயுமே வந்து பேட்ச் வந்து அப்டேட் இருக்கணும். அது வந்துட்டு ஒரு 3 மாசம் 4 மாசம்லாம் இருக்கக்கூடாது. ஒரு 2 மாசம் வரைக்குமே லேட்டா இருந்தா பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே ரொம்ப லேட்டா இருந்துச்சுன்னா பேட்ச்னாலுமே சம் இஷ்யூஸ் வரும், பேட்ச் அப்டேட் இல்லை அப்படின்னா. ஸோ அப்ளிகேஷன் நம்ம சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் வந்துட்டு இஷ்யூ இருக்கும் சம்டைம்ஸ். சம்டைம்ஸ் ஆப் சர்வரும் சில நேரங்கள்ல டேட்டாபேஸ் சர்வர் இருக்கும், அப்ளிகேஷன் சர்வர் இருக்கும், ரெண்டுமே டிபெண்டன்சியா இருக்கும். இந்த டேட்டாபேஸ் சர்வர் வந்து அப்ளிகேஷன் சர்வர் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து லேட்டன்சி இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், எதனால வந்து இந்த டேட்டாபேஸ் சர்வரும் அப்ளிகேஷன் சர்வரும் கான்டாக்ட் பண்றதுனால இது லேட்டன்சி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரிசோர்ஸை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணனா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லேட்டன்சி அதிகமா வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணா பண்ணிக்கலாம். ஸோ அப்ப சொன்ன மாதிரி வயர் ஷார்க் அல்லது நெட்மான் இந்த டூல் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். இப்போ வயர் ஷார்க் வந்து இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். வயர் ஷார்க் டவுன்லோட். ஸோ இந்த வயர் ஷார்க் டூலையும் அல்லது நெட்மான் அப்படிங்கிற டூலையும் நீங்க இன்ஸ்டால் பண்ணி அது மூலமா நீங்க பார்க்கலாம் நெட்வொர்க் எவ்வளவு இருக்குன்னு. கொஞ்சம் உட்காந்து பார்க்கணும் நீங்க. 82 MB இருக்குது, டவுன்லோட் ஆகட்டும். ஸோ அந்த டூல் மூலமா லேட்டன்சி நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஈவெண்ட் வியூவர்ல ஈவெண்ட்டையும் பார்த்து நீங்க செக் பண்ணலாம். ஈவெண்ட் வியூவர்ல ஈவெண்ட் ஐடிஸ் இருக்கும். இது நான் தனி கிளாஸ் எடுக்கிறேன், விண்டோஸ் ஈவெண்ட் ஐடிஸ் சொல்லி ஒரு கிளாஸ் எடுப்பேன், அதுல உங்களுக்கு காமிக்கிறேன். சம் ஈவெண்ட் ஐடிஸ் வந்து வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், இந்த ஈவெண்ட் இந்த டைம் ஆயிருக்குது, அதனால இந்த இஷ்யூ வருதுன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஈவெண்ட்ஸ். லோட் ஆகுது, ஸோ லோட் ஆகட்டும். வெங்கட் ஆண்டனி, ஸோ உங்க என்வரான்மெண்ட்ல நீங்க விண்டோஸ் ரிலேட்டடா ஃபேஸ் பண்ண இஷ்யூ இருந்தா சொல்லுங்க, அதே மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ நீங்க எதுவும் பார்த்துருக்கீங்களா வேற இதை தவிர்த்து வேற ஏதாவது வித்தியாசமான இஷ்யூ விண்டோஸ் ரிலேட்டடா எனக்கு இந்த இஷ்யூ நான் ரிசால்வ் பண்ணேன், அப்போ எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவு ஸ்டேபிளா இருந்துச்சுன்னு சொல்லி ஏதாவது இஷ்யூ பார்த்துருக்கீங்களா? ரீகால் பண்ணுங்க, இருந்துச்சுன்னா ரீகால் பண்ணுங்க. அதையுமே நம்ம சொல்லலாம், எல்லாத்துக்கும் சொல்லலாம், இந்த இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த டாஸ்க்கு கில் பண்றீங்களே அந்த டைம்ல என்ன பண்ணுவோம்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் பிஐடி பார்த்து பண்ணுவோம், அது அந்த எந்தெந்த ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லி. நீங்க இந்த டாஸ்க் மேனேஜர்ல போனீங்களே, ஆமா ஆமா, அந்த ப்ராசஸோட பிஐடி பார்ப்போம். பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து சம்டைம்ஸ் அப்ளிகேஷனோட டீமோட கில் பண்ண முடியாது. நம்ம அந்த பிஐடி பார்த்து டாஸ்க் கில் கமாண்ட்ல செக் பண்ணுவீங்களா, சர்வீசஸ் செக் பண்ணுவீங்களா? சர்வீசஸ்ல பாப்போங்க. பிஐடி இருக்கு பாத்தீங்களா,
ஆமா. அத நம்ம டாஸ்க் மேனேஜர்ல போய் கில் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து அப்ளிகேஷன் டீமுக்கே ஆக்சஸ் இருக்காது. அவங்களோட அப்ளிகேஷன ப்ராசஸ கில் பண்றதுக்கு. அப்ப நம்மட்ட ரிக்வெஸ்ட் சரி. பண்ணுவாங்க. நீங்க அத கில் பண்ணி குடுங்கன்னு சொல்லி. அப்ப நமக்கு வந்து அட்மின் ரைட்ஸ் இருக்கும். நம்ம ஓகே. அது மூலம் டாஸ்க் கில்லுன்னு கமாண்ட் போட்டு அந்த பிஐடி என்ன ஐடின்னு பார்த்து அந்த ஐடிய போட்டு நம்ம கில் பண்ணுவோம். அது நம்ம ஜியோல பண்ண முடியாதது வந்துட்டு நம்ம வந்து கமாண்ட் மூலமா பண்ணுவோம். ஆமா, கமாண்ட் பண்ண பண்ணுவோம். ஆமா. ஓகே, ஓகே ஃபைன். வேற? வந்து பாத்தீங்கன்னா, நெட்வொர்க் பாத்தீங்கன்னா, அபிப்பா ஐபி எடுக்கும் சம்டைம்ஸ். அது எதனாலனே ஓகே. நமக்கு சரியா தெரியாது. அது ஆ. நம்ம ஐபி எல்லாம் செக் பண்ணி வைப்போம். நம்ம ஐபி பாத்தீங்கன்னா, எல்லாமே கரெக்ட்டா தான் அசைன் ஆகும். இருந்தாலும் நம்ம அபிப்பா ஐபி எடுக்கும். அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம நெட்வொர்க் கார்ட ஒரு தடவ எனேபிள், டிசேபிள் பண்ணிட்டோம்னா, சம்டைம்ஸ் அது சரி, வந்து சரி. சம்டைம்ஸ் எடுத்துக்கும் அது. ஃபைன், ஃபைன். ஸோ அபிப்பா ம். ஐபி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஐபி அசைன் ஆகும். நம்ம வந்து ம். யூசுவலா வந்துட்டு ஐபி வந்து பாத்தீங்கன்னா மேனுவலா இருக்கும், அல்லது நம்மளா ஒரு ஐபி கொடுக்கணும். சில டைம்ல அந்த பிசி அதுக்கான ஐபி ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். அதுவே அவரே அசைன் பண்ணிப்பாரு. அந்த அபிப்பா ஐபி வந்து நீங்க இருக்கா இல்லையா எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா 169 சீரிஸ் நினைக்கிறேன் அபிப்பா ஐபி. ஆமா. 169ல ஸ்டார்ட் ஆகும் ஐபி. 169.254.255.254 ஸ்டார்ட் ஆகும். ஸோ 169ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி அந்த அபிப்பா ஐபி வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்திருக்கு. அதுவே ஒரு ஐபி அசைன் இந்த ஐபி வந்து இருந்துச்சுன்னா கம்யூனிகேஷன் வந்து நடக்காது. ஸோ அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த டைம்ல நீங்க வந்து நெட்வொர்க் டிசேபிள் பண்ணி எனேபிள் பண்ணுங்க சரியாகும்ன்றாரு. ஸோ ncpa.cpl போங்க. ncpa.cpl போயிட்டு இங்க நெட்வொர்க் இருக்கும். அது ப்ராப்பரா எந்த நெட்வொர்க் நீங்க கண்டுபிடிக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நெட்வொர்க் இருக்குது. எந்த நெட்வொர்க் கண்டுபிடிச்சு இந்த இடத்துல டிசேபிள் கொடுங்க. தென் டிசேபிள் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எனேபிள் கொடுங்க. அது வந்துட்டு மறுபடியும் அது ஒர்க் ஆகும். ஓகே. இது மாதிரி இஷ்யூ வந்து எப்போ வருதுன்னா பேட்சிங் பண்ணிட்டு ரீபூட் ஆகும்ல ஆட்டோமேட்டிக்கா. அட் டைம் மோஸ்ட் ஆஃப் டைம் இது மாதிரி வந்து நிறைய விஎம் சர்வீஸ் இது மாதிரி ஆகும். அபிப்பா ஐபி ஆட்டோமேட்டிக்கா அசைன் ஆகுதோ? ஆமா. அது சம்டைம்ஸ் இது மாதிரி ஆகுது. ஆமா. மோஸ்ட்லி பேட்சிங் போட்டுட்டு ரீபூட் ஆகும்போது டைம்ல ஆகுது. இன்னொன்று நீங்க இந்த டிஸ்க் சொன்னீங்களே, டிஸ்கோட லேட்டன்சி சொன்னீங்களே, எங்க என்வாயர்மெண்ட்ல எப்படின்னா எக்ஸாம்பிள் சில சர்வர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20 ஹார்ட் டிஸ்க் மேப் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 500 GB தான் இருக்கும். ஈச் அண்ட் ஹார்ட் டிஸ்க். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சம்டைம்ஸ் சொல்லுவாங்கன்னா 1 TBயோட அசைன் பண்ணலாம். ஆனால் 1 TB நீங்க அசைன் பண்ணாதீங்க, 500 GB பண்ணுங்க. டிஸ்கோட அதில் லேட்டன்சி இதாக இருக்கும் அப்படிம்பாங்க. ஸ்னாப்ஷாட் எடுக்க ஈஸியாக இருக்கும். அந்த ரீசன் சொல்லுவாங்க எங்க என்வாயர்மெண்ட்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டா ஸ்டோர்ல எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2 TB நாங்கள் அசைன் பண்ணுறதா ஒரே டேட்டா ஸ்டோர்ல அந்த 500 GB அசைன் பண்ண மாட்டாங்க. டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்டோர்ல அசைன் பண்ணிக்குவாங்க. லைக் நேத்து நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு ஒரு டேட்டா ஸ்டோர்ல இருக்கும், செகண்ட் ஹார்ட் டிஸ்க் வந்து இன்னொரு டேட்டா ஸ்டோர்ல இருக்கும். அப்ப லேட்டன்சி இருக்காது அந்த மாதிரி டைம்ல, அதனால சொல்றீங்க? ஆமா, அது லேட்டன்சி இருக்காது அதனால. ஓகே ஃபைன். வேற எதுவும் அப்புறம் என்னன்னா முக்கியமான சொல்லுங்க கணேஷ். நீங்க சொல்லுங்க. இல்ல, அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிஎன்எஸ் இஷ்யூ இருக்கும் சர்வர்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஐபி எல்லாமே கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும். ஐபி எல்லாம் கரெக்டா ஷோ பண்ணும். பட் ஆனா வந்து நமக்கு டிஎஸ்சிப்ல இருந்தா டிஎஸ்சிப்ல கரெக்டா ஷோ பண்ணும். ஸ்டாட்டிக்ல இருந்தாலும் கரெக்டா ஷோ பண்ணும். ஆனா வந்து சர்வர் கனெக்ட் ஆகாது. அப்படிங்கும்போது அது டிஎன்எஸ் இஷ்யூவா இருக்கும். அப்பைக்கு வந்து இந்த என்எஸ் லுக்கப் போட்டு சர்வரோட எஃப்யூடிஎன் போட்டு பார்த்தோம்னா அது ரிசால்வ் ஆகாது. அதோட ஐபி சர்வர் நேம் வந்து ரிசால்வ் ஆகாது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம டிஎன்எஸ் இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரி, டிஎன்எஸ் யூஸ் பண்ணிட்டு அது என்ன டிஎன்எஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல போயிட்டு என்எஸ் லுக்கப் போட்டு சர்வரோட ஐபி போடணும். ஆமா. சர்வரோட ஐபி அண்ட் ஆமா, சர்வரோட ஐபியும் போடலாம், சர்வரோட நேமும் வித் ஃபுல்லி எஃப்யூடிஎன். ஆமா, போட்டா நமக்கு வந்து ரிசால்வ் ஆகணும். இங்க இருந்து ஐபி அட்ரஸ் வரணும் கரெக்ட்டா. ஆமா, ரிசால்வ் ஆகணும். ஆமா, வரலனா டிஎன்எஸ் இஷ்யூ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்ப வந்து அந்த டைம் என்ன பண்ணுவீங்க? திருப்பி அது பேக் டு டிஎன்எஸ் சர்வர் கரெக்ட்டா ஒர்க் ஆகணும்னா அதுக்கு ஒரு டீம் பண்ணுவீங்களா? ஆமா, ப்ளஸ் டிஎன்எஸ் செக் பண்ணி பார்ப்போம். சம்டைம்ஸ் அதுல ரிசால்வ் ஆயிடுச்சுன்னா ஓகே. இல்லைன்னா கரெக்டான வந்து டிஎன்எஸ் வந்து அதுக்கு ஒரு டீம் இருக்காங்க, தனி டீம். அதுக்கு வந்து அந்த டீம் கூட கோஆர்டினேட் பண்ணி டிஎன்எஸ் வந்து கரெக்டாக நம்ம வந்து அதில் டிஎன்எஸ் சர்வர் கரெக்டாக அதில் அதில் ரெக்கார்ட் பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவங்க ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த இது கனெக்ட் ஆகும். இல்லாட்டா என்ன பண்ணுவோம்னா இந்த சர்வர் ஐபி வந்து எந்த VLANல இருக்கு, அதே VLANல இருக்கிற இன்னொரு சர்வர் எடுத்து மேட்ச் பண்ணி பார்ப்போம்.
அதுக்கு என்ன டிஎன்எஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லி அந்த ரேஞ்ச் பார்ப்போம். அந்த எக்ஸாம்பிள் இப்போ 169 VLANல இருக்குன்னா இதே VLANல இருக்கிற இன்னொரு VM எடுத்து பார்ப்போம். அதுல என்ன டிஎன்எஸ் இருக்கு, அது என்ன டிஎன்எஸ் அசைன் பண்ணிக்காங்க, நாங்க இங்க கிராஸ் செக் பண்ணிக்கிறோம். இல்லாட்டா இது டிஃபரெண்டா எங்களால கண்டுபிடிக்காட்டா நாங்க நெட்வொர்க் டீம் கூட கோஆர்டினேட் பண்ணி இது என்ன சர்வருக்கு என்ன டிஎன்எஸ் சொல்லி அவங்க அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க சைடு வந்து பிரைமரி டிஎன்எஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் சர்வருக்கு மேக் அட்ரஸ் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, அது வந்து நெட்வொர்க் டீம் பண்ணுவாங்க. இது சரி சரி. மோஸ்ட்லி இது மாதிரி இஷ்யூலாம் எப்போ மேக்ஸிமம் வருதுன்னா ஆஃப்டர் பேட்சிங்க்கு அப்புறம் இதாகுது. இந்த மாதிரி இஷ்யூஸ் மோஸ்ட்லி பேட்ச் அப்டேட் பண்ணாலே ஒரு 100 சர்வர் பேட்ச் அப்டேட் பண்ணா ஒரு 10 சர்வர் இஷ்யூ வந்துரும்ல. வந்துரும் கண்டிப்பா அந்த இஷ்யூ அதனால நம்ம வந்து பேட்ச் அப்டேட் பண்றது மாதிரி கண்டிப்பா நம்ம ஸ்னாப்ஷாட் எடுக்கணும்னு சொல்றோம். ஆமா ஸ்னாப்ஷாட் எடுக்காம பேட்ச் அப்டேட் பண்ணவே கூடாது. கண்டிப்பா ஒரு 100 சர்வர்ல 10 சர்வர் இஷ்யூ வரும். ரீபூட் ஆகாது, திருப்பி ரீபூட் ஆகுறப்ப பிரச்சனை OS கரப்ட் ஆயிரும். இல்ல நீங்க சொன்ன அப்பிபா ஐபி ஆசனையிறது ஏதோ ஒரு இஷ்யூ வரும். சோ அந்த மாதிரி டைம்ல நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியாது. என்னதான் நம்ம பேட்ச் டெஸ்ட் பண்ணாலும் அதை அவாய்ட் பண்ண முடியாது. மேக்ஸிமம் இந்த .NET இருக்குல்ல, .NET வெர்ஷன் அப்கிரேட் பண்ணும்போது மோஸ்ட்லி பேட்சிங்ல பாத்தீங்கன்னா சில அப்ளிகேஷன் கம்பேட்டபிலிட்டி இருக்காது. பழைய ஓல்டர் வெர்ஷனுக்கு ஒர்க் ஆகும், நியூயர் வெர்ஷனுக்கு ஆகாது. இஷ்யூஸ் நிறைய அது மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கோம். அந்த டைம் P1 காலோட போயிருக்கு. ஆஃப்டர் இந்த சில அப்ளிகேஷனுக்கு .NET கம்பேட்டபிலிட்டி இருக்காது. அப்ப என்ன பண்ணுவோம், திரும்ப அதை ரோல் பேக் பண்ணுவோம் பேட்சை. இது மாதிரி இஷ்யூஸ் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கோம். சோ .NET வெர்ஷன் இத எங்கேயே பார்க்கலாமே, எந்த இடத்துல பார்க்கலாம்? அது இதுல பார்க்கலாம், ஆட் ரூம்ல பார்க்கலாம். ஆட் ரூம் ப்ரோகிராம்ஸ்ல அதுல வரும் .NET வெர்ஷன். ஆட் ரூம் ஓகே. இதுல வந்து விஷுவல் ஸ்டுடியோ இருக்குது. இல்ல இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல பார்க்கலாம். .NET வெர்ஷன் வந்துட்டு பார்க்கலாம். ஃபைன். சோ அந்த மாதிரி .NET வெர்ஷன் அப்டேட் ஆகுறப்ப அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியூ இன்ஸ்டால்ட் அப்டேட்ஸ்ல வரும். .NET ஃப்ரேம்வொர்க் தான் பேட்சிங் தான கேக்குறீங்க? இல்ல பேட்சிங் இல்லமா, வெர்ஷன் இந்த இடத்துல காமிக்கும். .NET வந்து கரண்டா என்ன வெர்ஷன் சொல்லிட்டு காமிக்கும். தெரியல. ஓகே ஃபைன். சோ பாத்துக்கலாம். வேற இஷ்யூ யூனிக்கா அப்புறம் ரியல் டைம்ல நீங்க கிளஸ்டர் சர்வர்ல பேட்ச் பண்ணும்போது கண்டிப்பா கிளஸ்டரோட ஸ்டேட்டஸ் அதெல்லாம் நம்ம கண்டிப்பா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பண்ணனும், ஒரு ப்ரீவிடன்ஸ் எடுத்து பண்ணனும். அது மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர் சர்வர் அப்படிதானே? ஆமா, மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர் சர்வர் பண்ணும்போது மோஸ்ட்லி எடுத்து பண்ணனும் நம்ம. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஆஃப்டர் ரீபூட்க்கு அப்புறம் சம்டைம்ஸ் இதாயிரலாம் ஆஃப்லைன்ல போயிடும் ரிசோர்ஸ் எல்லாமே. அது கொஞ்சம் கவனமா, சில அப்ளிகேஷன் டிபெண்டன்சி இருக்கும் அதுல. இந்த டிஸ்க் வந்து இதுல தான் இருக்குன்னு சொல்லி இருக்கும். அது மாதிரி இஷ்யூஸ் நிறைய சம்டைம்ஸ் நாங்க ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஓகே. சோ ஃபயர்சாக் வந்து இப்ப ஃபயர்சாக் இன்ஸ்டால் பண்றேன். ஃபயர்சாக் இன்ஸ்டால் பண்ணி எப்படி இருக்கு சும்மா அது கன்சோல் மட்டும் காமிக்கிறேன். இன்ஸ்டால் ஆகட்டும் பாப்போம். வேற நீங்க OS லெவல்ல பாப்பீங்களா பேட்ச்? இந்த அப்ளிகேஷன் ஸ்லோனஸ் இஷ்யூ, பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ அதெல்லாம் செக் பண்ணீங்களா? இல்ல நீங்க ஒன்லி இந்த AD லெவல் DS லெவல் தான் பாப்பீங்களா? இல்ல OS லெவலையும் பார்ப்போம். OS லெவல்ல சம்டைம்ஸ் இந்த BOC இதெல்லாம் வந்துரும். இந்த ப்ளூ ஸ்கிரீன்லாம் வந்திருக்கு. BOC எல்லாம் வந்திருக்கு. மோஸ்ட்லி என்ன பண்ணிடுவோம், அந்த டைம் வரும்போதெல்லாம் P1 காலுக்கு போயிடும். டக்கு என்ன பண்ணிடுவோம், நம்ம சேஃபர் சைடுக்கு வெண்டர் காலை ரேஸ் பண்ணி வச்சிருவோம். விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் இது எவ்வளவு நேரத்துல சொல்யூஷன் கொடுக்குறாங்க மைக்ரோசாஃப்ட் வந்து? எக்ஸாம்பிள் சிவிஆர்டி உடனே வந்துருவாங்க. ஒரு 1/2 hourல within 5 or 10 minutesல உடனே இது வந்துருவாங்க. இமிடியேட்டா வந்துருவாங்க. சரி ஓகே. உங்க பிரியாரிட்டி பொறுத்து உடனே வந்துருவாங்க அதெல்லாம். ஓகே. சப்போர்ட் தனியா நம்ம காசு பே பண்றோமா அப்படி? மேபி எங்களோட கிளையன்ட் வெண்டர் மேபி அவங்களுக்கு தனியா பே பண்ணுவாங்க. ஓகே. தனியா தனியா லைசென்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. இப்பொழுது அவங்க தனியா பண்ணுவாங்க. அதுல இமிடியேட்டா வந்துருவாங்க. அதெல்லாம் இமிடியேட் ரெஸ்பான்ஸ்ல இமிடியேட்டா இருக்குங்க. மைக்ரோசாஃப்ட் சிமடாக்லாம் இமிடியேட்டா ரெஸ்பான்ஸ் இருக்கும். அப்படியா? நான் VMware தான் பாத்துருக்கேன். மைக்ரோசாஃப்ட்ல வந்து கேஸ் ஏன்னா எங்களுக்கு வந்து எங்க ஆபீஸ்ல வந்து எப்படின்னா விண்டோஸ் தனி டீம் இருக்குது. அவங்களுக்கு தான் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் எல்லாமே உண்டு. நமக்கு எதுவுமே கிடையாது. சோ அதனால எனக்கு அந்த சப்போர்ட் எப்படின்னு தெரியல. மைக்ரோசாஃப்ட் சப்போர்ட் இல்ல இமிடியேட் ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஹைரார்கி எஸ்கலேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இமிடியேட் ரெஸ்பான்ஸ் இருக்கு மைக்ரோசாஃப்ட்ல. சரி. பேஸ்ட் ஆன் உங்களோட இதை பொறுத்து, உங்களோட சிவிஆர்டியை பொறுத்து இருக்கு. நீங்க ரைஸ் பண்ணும்போது சிவிஆர்டி ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு இமிடியேட் ரெஸ்பான்ஸ் இருக்கு. இல்லட்டா டைம் ஆகும். 4 hours 8 hours ஆகும். டிபெண்ட்ஸ் அபான் தி சிவிஆர்டி. ஃபைன். ஓகே.
அப்புறம் ஓஎஸ் இஷ்யூலாம் மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், மைக்ரோசாஃப்ட் லாக் பண்ணிடுவோம். அவங்க கொடுக்குற நிறைய அந்த இன்புட்ஸ் நாங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி இஷ்யூ திரும்ப அக்கர் ஆச்சுன்னா அதே ஸ்டெப்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். எப்படி பாரு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க? எப்படி வெப்எக்ஸ்ல வந்துருவாங்க. நம்ம எந்த சர்வர் அவன் வெப்எக்ஸ்ல வந்துருவான். டக்குன்னு நம்ம மெயில் போட்டு நம்ம கால் லாக் பண்ணுவோம். டக்குன்னு நம்ம வெப்எக்ஸ் எடுத்துருவோம். அவனே வெப்எக்ஸ் தான் வரானா? டீம்ஸ் யூஸ் பண்றது இல்லையா? இல்ல டீம்ஸ்லயும் வருவான். சம்டைம்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் இது வெப்எக்ஸ்லயும் வருவான். எங்களுக்குள்ள கால் சப்போர்ட் தான் கொடுத்தாங்க, அதான் கேட்டேன். உங்க இதுல கால் சப்போர்ட்டா? ஆண்டனி, எனக்கு ஒரு டவுட்டுங்க. இப்ப பிஎஸ்ஓடி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெவல் உங்க சைடு என்ன ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டு நீங்க ஃபைனலா நீங்க மைக்ரோசாஃப்ட் எங்களால வந்து நாங்க மேக்ஸிமம் எங்க லெவல் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம இங்க நம்ம இன்டெல் சைடு பண்ணுவோம் அதெல்லாம் நாங்க பண்ணிடுவோம். மெயினா மைக்ரோசாஃப்ட் நாங்க ஏன் எதுக்கு நாங்க போவோம்னா, எங்களுக்கு கஸ்டமர் எங்கிட்ட கேட்பாங்க, எக்ஸாக்ட் இது கேட்பாங்க. நம்ம சொன்னா அவங்க இது நம்ம ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்காண்டி போவோம். அதோட மைக்ரோசாஃப்ட்ல இருந்து ஒரு மெயில் கம்யூனிகேஷன் நம்ம கொடுத்துட்டோம்னா அவன் ஆமா சாட்டிஸ்ஃபைடா இருப்பான். இதுதான் சாட்டிஸ்ஃபைடா இஷ்யூ. இருப்பான். மைக்ரோசாஃப்ட் மெயில அவன் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இதுதான் இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா அவன் கம்முன்னு இருப்பான். நம்ம ஒரு கம்முன்னு ஸ்டேட்மென்ட் இருப்பான். கொடுக்கிறதுக்கும் அந்த வெண்டார் ஸ்டேட்மென்ட் கொடுக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. மெயின் அதுதான் மைக்ரோசாஃப்ட் போறது. மோஸ்ட்லி வந்து P1 இன்ஸ்டிட்யூட்ல மைக்ரோசாஃப்ட் போற காரணமே வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணதான் மெயினா போறது. அது ரீசனே கிடையாது, வேற எந்த ரீசனும் கிடையாது. நம்மளே இஷ்யூ நம்ம ரிசால்வ் பண்ணிடுவோம். ஆனா கஸ்டமர் இது பண்ண மாட்டான், அது அக்ரி பண்ண மாட்டான். இது பிஎஸ்ஓடி எரர் வந்து நான் எப்பயும் சொல்லுவேங்க. நான்